இன்னைக்கு காலையில இருந்து உலக அரசியல் களம் ஒரே பரபரப்பா இருக்கு. ஏனண்டா ரஷ்யா உக்ரைன் போர்ல இதுவரைக்கும் இல்லாத ஒரு பெரிய ஒரு திருப்பமானது நடந்திருக்கு. ரஷ்யா தங்களோட போர் உத்தியை மொத்தமா மாத்திட்டாங்க. இனிமே நாங்க சும்மா இருக்க போறது இல்ல, கீவ் நகருக்குள்ள இருக்கிற முக்கியமான இடங்களை குறிவைக்க போறோம் என்பதை ரஷ்யா வெளிப்படையாகவே அறிவிச்சிட்டார்கள். இது சும்மா ஒரு மிரட்டல் கிடையாது. போரோட போக்கே வேறு லெவலுக்கு மாறப்போகுது என்பதற்கான ஒரு எச்சரிக்கையாகத்தான் பார்க்கப்படுது. ரஷ்யா ஏன் இப்படி பண்ணினார்கள்? அமெரிக்கா ஏன் இதை பார்த்து அமைதியா வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காங்க? ஐரோப்பாவோட நிலைமை என்ன? இதெல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் டீப்பா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த அறிவிப்பையின் அவ்வளவு பெரிய முக்கியமான கேள்வி உங்களுக்கு எழும்பும். ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டரா இருக்கிற லவ்ரோ அவர்களே இதை நேரடியாவே அமெரிக்கா கிட்ட சொல்லியிருக்கார். ஒரு போர்க்களத்துல எதிரி நாட்டுக்கிட்ட இதையெல்லாம் சொல்லணுமா அப்படின்னு எங்களுக்கு தோணலாம். ஆனா இதைத்தான் ஸ்பிரிட் ஆஃப் ஆங்கரேஜ் அப்படின்னு சொல்வார்கள். உக்ரைனோட முடிவெடுக்கும் மையங்கள், அதாவது டிசிஷன் மேக்கிங் சென்டர், ராணுவ தளங்கள், ட்ரோன் தயாரிக்கின்ற இடங்கள், அதுக்கு டிசைன் பண்ற இடங்கள் என்று எதையுமே விட்டு வைக்க போறதில்லை. அனைத்துமே எங்களுடைய டார்கெட் என்பதுதான் ரஷ்யாவோட எச்சரிக்கையா இருக்கு. ஆகவே இதனைத்தான் ரஷ்யா நேரடியா குறிவைக்க போறாங்க. ரஷ்யாவோட யூனிவர்சிட்டி மீது நடந்த தாக்குதலுக்கு பிறகு ரஷ்யா ரொம்பவே ஆக்ரோஷமா மாறி இருக்காங்க என்பது இதுல இருந்து நாங்க தெளிவா புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, இப்ப பலருக்கும் இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி என்னண்டா, ஏன் அமெரிக்கா இதெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காங்க, இதுல இருந்து திடீர்னு ஒதுங்கி இருக்காங்க என்பதுதான் பல பேருக்கு இருக்கிற கேள்வியா இருக்கும். இதற்கு பின்னாடி சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் அலாஸ்காவில் வச்சு ட்ரம்புகளும் புடினவர்களும் மீட் பண்ணி கொண்டார்கள். அதுல இரண்டு நாடுகளுக்கும் இடையில ஒரு புரிதலானது ஏற்பட்டிருந்தது. அந்த சமயத்தில் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆனது இருந்துச்சு. அதாவது ரஷ்யா ஒரு பக்கம் அமெரிக்கா ஒரு பக்கம்னு பேசி இந்த பிரச்சனையை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம்னு பார்த்தாங்க. ஆனா அந்த பாதையில போறதுக்கு ஐரோப்பிய நாடுகள் ஒத்துக்கொள்ளல. நாங்க ஏன் ரஷ்யா கூட சமரசம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஐரோப்பிய நாடுகளோட பிடிவாதத்தால அமெரிக்கா முயற்சி பண்ணியும் எந்த ஒரு முன்னேற்றமும் இந்த போரை முடிப்பதற்கு நடக்கல என்பதுதான் உண்மை. உக்ரைன்ல இப்படி பயங்கரமான பிரச்சனை நடந்துமே அமெரிக்கா இதுல இருந்து ஒதுங்கி நிற்பதற்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணம் ஐரோப்பா நாடுகளோட நிலையற்ற நிலைப்பாடு. அமெரிக்கா ஒரு பக்கம் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும் என்று நினைச்சாலும் ஐரோப்பாவில் இருக்கிற சில நாடுகள், குறிப்பா போலந்து மாதிரியான நாடுகள், இல்ல நாங்க இனிமே தீவிரமா போரை முன்னெடுப்போம் சொன்னாங்க. அமெரிக்கா பலமுறை ஐரோப்பிய நாடுகளோட தலைவர்கள் கிட்ட பேசி பார்த்தாங்க ஒரு பொதுவான முடிவுக்கு வரலாம்னு. ஆனா ஐரோப்பிய நாடுகள் ஒரு முடிவுக்கும் வரையல. இதனால இவங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாதப்போ நாங்க ஏன் நடுவுல வந்து அடிவாங்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு இப்ப அமெரிக்கா வந்துட்டாங்க. மூன்றாவது, உள்நாட்டு மற்றும் உலகளாவிய அரசியல் அமெரிக்காவை இந்த பிரச்சனையில இருந்து தள்ளி வச்சிருக்கு. அமெரிக்காவுக்கு இப்ப அவங்க நாட்டுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரஷ்யா கூட நேரடியா மோதுறதுல அமெரிக்காவுக்கு விருப்பம் கூட இல்ல. அமெரிக்கா அவங்களுடைய டிப்ளமேட்ஸை வச்சு பலமுறை ரஷ்யா கிட்ட பேசியும் அது எடுப்படையில. நாங்க சொல்ல நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க, அப்புறம் அதுக்கு நாங்க மத்தியஸ்தம் பண்றது ஏன் பண்ணணும் அப்படிங்கிற விரக்தியும் தான் அமெரிக்கா இந்த பிரச்சனையில இருந்து பின்வாங்குவதற்கு முக்கியமான காரணமா இருக்கு. சுருக்கமா சொல்ல போனா அமெரிக்கா இப்போ ஒரு கேன்சர் பாலிசியை ஃபாலோ பண்றாங்க. இது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை. ஆனா இதை சுத்தி இருக்கிறது ஐரோப்பா. அதனால ஐரோப்பாவோட பாதுகாப்புக்கு ஐரோப்பாவே தான் ஒரு முடிவு எடுக்கணும்னு அமெரிக்கா தள்ளி நிக்கிறாங்க. இதனாலதான் ஐரோப்பாவால இப்போ ஒரு சரியான பேச்சுவார்த்தையாளரை, அதாவது நியோசியேசரை கூட தேட முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஐரோப்பாவோட நிலையை கவனிச்சா அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு தப்புல சிக்கி தவிக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். இதற்கு முக்கியமான 3 காரணங்கள் இருக்கு. முதலாவது அமெரிக்காவோட கைவிரிப்பு மற்றும் ஐரோப்பாவோட தனிமை. எப்பவுமே உங்களுக்கு ஆதரவா ஒரு பெரிய மாதிரி அமெரிக்கா இருக்குமென்னு நினைச்ச ஐரோப்பாவுக்கு இப்ப பேதரிச்சு தான் மிச்சமா இருக்கு. அமெரிக்கா இந்த ஐரோப்பா பிரச்சனையில இருந்து வெளியே போயிட்டார்கள். அதுக்கு பிறகு ஐரோப்பா தனித்து செய்யப்பட வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கு. ஆனா தங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லாத ஐரோப்பிய நாடுகள் எப்படி ஒரு ஒருமித்த முடிவு எடுப்பார்கள்? இதுதான் ஐரோப்பாவோட மிகப்பெரிய ஒரு பலவீனம். இரண்டாவது, ராஜதந்திரிகளோட பஞ்சம் இப்ப ஐரோப்பாவில் ஏற்பட்டிருக்கு. அதாவது டிப்ளமேட்டிக் கிரைசிஸ் ஆனது ஐரோப்பாவில் ஏற்பட்டிருக்கு. ரஷ்யா கூட பேச்சுவார்த்தை நடத்த ஒரு ஆளை இப்ப ஐரோப்பியன்னு தேடுறாங்க. மெர்க்கல், ஐங்கர், கொஸ்டான்னு ஐரோப்பாவில் மெம்பராகி இருக்கிற முக்கியமான நாடுகளோட பழைய தலைவர்கள் எல்லாம் ஐரோப்பியம் இப்ப இதுக்குள்ள இழுத்துக்கிட்டு வராங்க. இதுல இந்த ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. தற்போதைய ஐரோப்பிய அரசியல்ல ஒரு நிஜமான தலைவரோ அல்லது சாமர்த்தியமான ராஜதந்திரோ இல்லை என்பது தெளிவா தெரியுது. பேச்சுவார்த்தை என்ன? இரண்டு பக்கமும் விட்டு கொடுத்து ஒரு சமரசத்துக்கு வர்றதுதான் பேச்சுவார்த்தை. ஆனா ஐரோப்பா என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லா கண்டிஷனும் நாங்க சொல்றதுதான் இருக்கணும், ரஷ்யா அதை ஏத்துக்கணும் அப்படின்ட்டு ஒரு தலை பட்சமா ஐரோப்பியம் இருக்கிறார்கள். இப்படி ஒரு தலை பட்சமா இருந்தா எப்படி இந்த போர் நிற்கும்?
இது ராயதந்திரமா, அதாவது டிப்ளமேசியா இல்லை, இது பிடிவாதமாக தான் பார்க்கப்படுது. மூன்றாவது, புதிய பாதுகாப்பு கட்டமைப்புன்ற ஒரு மாஜ். ஐரோப்பாவுக்கு தெளிவாக ஒரு விஷயம் தெரியுது. பழைய பாதுகாப்பு முறைகள், அதாவது நேட்டோ அடிப்படையிலான பழைய கட்டமைப்பு இப்போ வேலை செய்யாது என்பது ஐரோப்பாவுக்கு தெளிவாக தெரியுது. அவங்களுக்கு ஒரு புதிய பாதுகாப்பு கட்டமைப்பு தேவைப்படுது. ஆனால் இந்த புது பாதுகாப்பு கட்டமைப்பு எப்படி உருவாக்குறது என்பது ஐரோப்பாவுக்கு தெரியலை. ரஷ்யாவை தவிர்த்துட்டு ஐரோப்பாவை மட்டும் பாதுகாக்க நினைக்கிறது ஒரு கையில் கை தட்டுறதுக்கு சமம். ரஷ்யா எங்களை உள்ளடக்கி ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பு வேணும் என்று 2007 இருந்து கேட்டுக்கிட்டு வர்றாங்க. அதை தட்டி கழிச்சதுதான் இன்னைக்கு ஐரோப்பா இவ்வளவு பெரிய ஒரு விலையை கொடுப்பதுக்கு காரணமா இருக்கு என்பதுதான் உண்மை. அடுத்ததான் நாம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னண்டா, புடின் அவர்கள் சமீபத்தில் கையெழுத்து போட்டு நடைமுறைக்கு கொண்டு வந்த ஒரு புது சட்டத்தை பற்றி தான் பார்க்கணும். இந்த சட்டத்தை ஒரு சாதாரணமான சட்டமா பார்க்காதீங்க. இது ஒரு நேரடியான பவர் பிளேயாகத்தான் பார்க்கப்படுது. ரொம்ப சிம்பிளா சொல்லணுமாண்டா, இந்த சட்டம் என்ன சொல்லுது என்பதை ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உலகத்தில் எந்த ஒரு மூலையில இருந்தாலும் சரி, எங்க நாட்டு மக்களுக்கோ அல்லது ரஷ்ய குடிமகனுக்கோ ஒரு ஆபத்து வந்தா அவங்களை பாதுகாக்க எங்களுடைய ராணுவத்தை நாங்கள் அனுப்ப தயங்க மாட்டோம். இதுதான் அந்த சட்டத்தோட சாராம்சம். இதோட உலகளாவிய பாதுகாப்பு அதிகாரம் மாதிரியே பார்க்கப்படுது. ஏன் இப்ப இந்த சட்டம் என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். இதற்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான காரணம் என்னண்டா, ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக திட்டமிட்டு இருக்கிற அந்த தீப்பாயங்கள் தான் இதற்கு முக்கியமான காரணம். உக்ரைன் போரில் ரஷ்யா செஞ்சதா சொல்லப்படுற சில விஷயங்களுக்காக புடின் அவர்களையும் ரஷ்யாவோட உயர் அதிகாரிகளையும் சர்வதேச நீதிமன்றங்கள்ல குற்றவாளிகளை நிறுத்த ஐரோப்பிய நாடுகள் ரொம்ப தீவிரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த முயற்சியை முறியடிக்கத்தான் புடின் அவர்கள் இந்த சட்டத்தையே கொண்டு வந்திருக்கார். அதாவது எங்க மேல நீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு நினைச்சா அதுக்கு பதிலடியா நாங்க ராணுவ ரீதியா செய்யப்படுவோம் என்ற ஒரு நேரடியான எச்சரிக்கையை தான் கொடுப்பதற்காண்டி ரஷ்யா இதனை செய்திருக்கிறார்கள். ஏன் இது புடின் அவர்களுக்கு ரொம்பவே முக்கியமாண்டா, இதற்கு 3 காரணங்கள் சொல்லப்படுது. முதலாவது, தங்களுடைய நாட்டு மக்கள் மத்தியில தன்னுடைய இமேஜை உயர்த்துறதுக்காண்டி. ரஷ்ய மக்களுக்கு தான் ஒரு காப்பாற்ற தலைவர், அதாவது தன்னுடைய நாட்டு மக்களை எப்பாடுபட்டாலும் காப்பாற்றுற ஒரு தலைவரா புடின் அவர்கள் செய்யப்படுறார் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை புடின் அவர்கள் இதன் மூலமா இன்னுமே ஸ்ட்ராங்காக மாற்ற ட்ரை பண்றார். இது உண்மையும் கூட தான். அதாவது புடின் அவர்கள் தன்னுடைய நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காண்டி என்ன வேணாலும் செய்வார் என்ற ஒரு ஸ்ட்ராங்கான முடிவில் இருக்கார். அந்த பிம்பத்தை இன்னுமே ஸ்ட்ராங் படுத்துவதற்காண்டி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க. இரண்டாவது, மேற்குலக நாடுகளுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தணும் என்றதுக்காண்டி. சட்டம் மூலமா எங்களை மடக்க பாக்குறீங்களா, நாங்க ராணுவம் மூலமா பதில் கொடுப்போம் என்பதை இப்ப புடின் அவர்கள் இந்த சட்டத்தின் மூலமா தெளிவாக சொல்லியிருக்கார். இது மேற்கத்திய நாடுகளோட கையை ஓங்க விடாம தடுக்கிறதுக்கான ஒரு நகர்வு. மூன்றாவது, முன்கூட்டியே தயார் நிலையில் இருக்கணும் என்றதுக்காண்டியும் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கார். எதிர்காலத்தில் வரப்போற ஏதோ ஒரு பெரிய மோதலுக்கு தங்களுக்கு ஒரு சட்டபூர்வமான காரணத்தை, அதாவது லீகல் ஜஸ்டிபிகேஷனை இப்போதே புடின் அவர்கள் தயார் பண்ணி வச்சிருக்கார் என்பதற்காண்டி தான் தயார் பண்ணி வைக்கணும் என்றதுக்காண்டியும் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லப்படுது. கடைசி ஒரு விஷயத்தை மட்டும் யோசிச்சு பாருங்க. இதுவரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே இந்த போர் முடிவுக்கு வரப்போறதை காட்டல, மாறாக போர் இன்னுமே தீவிரமடைய போகுது என்பதைத்தான் காட்டுது. ரஷ்யாவோட இந்த சிஸ்டமேட்டிக் தாக்குதல்கள் உக்ரைனை மட்டும் பாதிக்கல, ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் ஒரு பயத்தில் வச்சிருக்கு. ஐரோப்பிய நாடுகளோட ராஜதந்திர முயற்சிகள் எல்லாமே இப்போ ஒரு முடிச்சுக்குள்ள சிக்கிக்கிட்டே முடிக்குது என்பதுதான் நாங்க இதுல இருந்து தெளிவா புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அமெரிக்கா வேடிக்கை பார்க்கிற ஒரு பார்வையாளரா இப்ப மாறிட்டாங்க. ரஷ்யா தன்னோட வழியில போய்கிட்டு இருக்கிறார்கள், ஐரோப்பா தன்னோட பழைய பாதுகாப்பு கட்டமைப்பையை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கிறார்கள். இந்த இரண்டுக்கு நடுவுல இந்த போர் எத்தனை காலம் நீடிக்க போகுது, இதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஒரிஸ்னிக் மிசைல் உண்மையாகவே மேற்குலக நாடுகளை சிதற அடிக்குமா, இல்ல மேற்குலக நாடுகள் சொல்ற மாதிரி இது ஒரு தற்காலிகமான குழப்பம் மட்டும்தான், ரஷ்யா தோத்துக்கிட்டு இருக்கிறார்கள் என்றுதான் மேற்குலக நாடுகள் சொல்கிறார்கள், இது உண்மையா இருக்குமா? எல்லாத்துக்கும் மேல அமைதி பேச்சுவார்த்தை, இந்த போரை முடிப்பதற்கான அமைதி பேச்சுவார்த்தை என்ற ஒன்று நடக்குமா, இதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஒருவேளை அப்படி பேச்சுவார்த்தை நடந்தா யாருமே முட்டு கொடுக்க தயாரா இல்லாட்டி அமைதிங்கிறது ஒரு எட்டக்கினியாத்தான் இருக்கும், அதுதான் உண்மையும் கூட. ஆகவே இந்த பிரச்சனை முடிய போதா அல்லது தொடர்ந்து நடக்க போதா என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்றேன்.